அருள்மிகு பச்சை மலை என வழங்கிய மந்திரகிரியாகிய மகாயுக மலைக்கோவிலுக்கும் மகாயுகம் 736 அலைவரிசைக்கும் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காணொளி காட்சிகள் மந்திரகிரி மகாயுக மலைக்கோயிலின் 34வது ஆண்டு சித்திரை பூர்ணிமா திருவிழாவிற்கு நமது ஆலயத்துடைய அன்பு தம்பிகள் ஏதோ தங்கள் கையில் இருந்த ஒளிப்பதிவு கருவிகள் மூலமாக பதிவு செய்த காட்சிகள். அவங்களால முடிந்த அளவுக்கு சிறப்பாக இதை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். ப்ரொஃபஷனலாக யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களாம் அதுக்குரிய மைக் செட்டப்பு, அது லைட்டிங் எல்லாம் பக்காவாக பண்ணி பண்ணுவாங்க. நம்ம கோயிலுக்கு நேராக வரவங்களுக்கு சரி, இந்த சேனலையும் சரி, உங்ககிட்ட நான் சொல்கிற ஒரு விஷயம் எதுன்னா, நம்ம இந்த கோயிலை பற்றின ஒரு சரியான தகவல்களை இணையத்தில் இன்டர்நெட்டில் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம தொடங்கி இருக்கக்கூடிய முயற்சி தான் இது. அதனால் இதில் ஏதாவது குற்றம் குறை இருந்தால் யாரும் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. தொடர்ந்து நமது மந்திரகிரி மகாயுக மலைக்கோயிலுடைய மகாயுகம் 736 சேனலில் பார்த்துட்டு வரணும் கேட்டுக்கிறோம். கடந்த பதிவில் ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தி தான் உங்களுக்கு முடிச்சிருப்போம். அது என்ன குழப்பம்? நாம் அத்தனை பேரும் பக்திமான் தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள்ங்கிற மாதிரி. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, எப்படி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை யாராவது ஒருத்தர் நம்ம முன்னாடியே குறை சொன்னால் நம்மளுக்கு எப்படி ஒரு கோபம் வருமோ, நாம் சார்ந்த மதத்தை பற்றி மற்றவர்கள் குறை சொன்னால் உள்ளே ஒரு கோபம் வருமோ. பல பேருக்கு தங்கள் மதம் சார்ந்த முழுமையான அறிவு, அதாவது என்ன முழுமையான அறிவுனா என்ன, இந்த மதத்தை ஸ்தாபித்த அந்த பிரிவுகள் நூலாகவோ உபதேசமாகவோ சில விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் முழுசாக படித்தது இல்லைங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா கடைபிடிச்ச அந்த குடும்பத்தில் பிறந்து நான் அதில் கடைபிடிக்கிறேன், என்னால் முடிந்த அளவு இறைவனை வணங்குறேங்க அப்படிங்கிற அளவு தான் இருக்கும். பிரச்சனை இல்லைங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க 90% மேற்படியான மக்கள் இப்படித்தான் இருக்கிறோம். வேடிக்கை என்ன தெரியுமா, நம்மளால தான் ஓரளவுக்கு ஆச்சு இந்த உலகம் அமைதியாக இருக்குது. நல்லா நினச்சி பாருங்கள். படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான ஒரு சாமானியமாக நம்ம மக்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ரொம்ப படித்தாலே சிக்கல். ரொம்ப பிரபலமான ஒரு கதை இப்போ இந்த சமயத்தில் சொன்னால் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பெரியவங்க மேற்கோள் காட்டின கதை தான். இப்போ நான் அது ஒரு கதையாகவே சொல்கிறேனே. வேத ஆகம புராண இதிகாசமெல்லாம் கற்றிருந்த ஒரு பெரிய ஒரு மாபெரும் பண்டிதர், வித்வான், கொஞ்சம் மண்டகனம் உள்ள ஒரு ஆள் காட்டோரமாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். பல கோயில்கள்லாம் தீர்க்கதர்சனம்லாம் தீர்த்த யாத்திரெலாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். அப்போது கங்கை ஆறு குறுக்கிட்டது. இப்போ இந்த கங்கைக்கரையை கங்கை ஆற்றை கடந்து அந்த கரைக்கு போகணும். அப்போது அந்த சைடில் யாராவது ஓடக்காரர் இருக்காரா பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. இப்போ ஒரு ஓடக்காரர் தம்பி, ஐயா சாமி என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் மறுகரைக்கு போகணும் தம்பி, எனக்கு உதவி செய்வாயான்னு கேட்குறாரு. ஐயோ தாராளமாக உட்காருங்க, என்னுடைய படகு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையோட கூப்பிட்டு இந்த படகுல உட்கார வச்சார். இந்த பெரியவருக்கு அந்த படகுக்காரனை பார்த்தோன்னு தெரிஞ்சு இவர் படிப்பறிவு இல்லாத ஆளுன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி, கொஞ்சம் இவர்கிட்ட எதாவது கேட்போமே, என்னமும் சொல்லுங்களேன், இந்த ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காது நீங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னாலே அது எப்படியாச்சும் நம்ம மற்றவங்கக்கிட்ட நம்மளை வெளிப்படுத்திக்கணும், பிரஸ்தாபிக்கணும். இன்றைக்கு வரைக்கும் அதானுங்க நடக்குது. யூடியூப்லலாம் ஒரு ஷார்ட்ஸு ரீல்ஸு போடுற எதுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க? நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டி ஆகணும் இல்லையா? அப்படி எல்லாருக்குமே இருக்குங்க. அது படித்தவங்களுக்கும் சரி, படிக்காதவங்களுக்கும் சரி, அது விதிவிலக்கு இல்லை. பேசுகிற நான் உட்படவே சமயத்தில் அப்படி தான் நடந்துக்கணும்னு தோணும் எனக்கு. சரி, கதைக்கு வருவோம். அந்த படகுக்காரர் அந்த சாமியாரை வண்டியில் ஏற்றிக்கிட்டார், படகுல ஏற்றிக்கிட்டார். படகு பொறுமையாக துடுப்பு போட்டு போகிறாரு. உங்களுக்கு தெரியும், கங்கை ஆறு கொஞ்சம் பெரிய அகலமான ஆறுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கதைக்கு வச்சுங்க, கங்கை ரொம்ப கொஞ்சம் பெரிய ஆறு. மறுக்கரைக்கு பொறுமையாக அவர் நீந்தி போயிட்டுருக்காங்க. படகுல துடுப்பு போட்டுக்கிட்டு போகிறாங்க. போகிற போது இந்த வித்வானால் சும்மா இருக்க முடியல. படகுக்கார்ட்ட மெல்ல பேச்சு கொடுக்குறாரு. தம்பி என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நான் ஒன்றும் படிக்கலைங்க சாமி. என்னப்பா நீ படிக்கலைன்னு சொல்கிறிய, எழுத படிக்க கூட தெரியாதா? இல்லை சாமி, எங்கள் குடும்பத்தில் வறுமையின் காரணமாக எங்கள் அப்பா விட்டு போன தொழில் இந்த படகு தொழில் தான். அது நான் இந்த தொழிலில் வந்துட்டேன். என்னுடைய சின்ன பிள்ளைகளை நான் படிக்க முடியாமல் போச்சுங்கிறான். அடப்பாவுமே, உன் வாழ்க்கையில் கால்வாசியை நீ வீண் பண்ணிட்டியப்பா படிப்பறிவு இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ படகுக்காரர் ஒன்றும் சொல்ல, என்ன சாமி பண்ணுறது, ஆண்டவன் நம்மளுக்கு கொடுப்பனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டார். படகு இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னேறி போச்சு. சரி தம்பி, உங்கள் பெரியவங்க ஏதாவது நல்ல விஷயங்களாக சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏதோ சொல்லியிருக்காங்க சாமி, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு ராமாயண மகாபாரதம் தெரிஞ்சிருக்கணுமேனு கேட்டார்.
ராமாயண மகாபாரதம் தெரியாது சாமி, நான் ராமரை கும்பிடுவேன், கிருஷ்ணரை கும்பிடுவேன் சாமி, அவ்வளோதான் தெரியும் எனக்கு அப்படின்னா. அடடா, உன் வாழ்க்கையில் அறவாசியை நீ வீண் பண்ணிட்டியப்பான்னு சொன்னார். படகு இன்னும் கொஞ்சம் முன்னேறி போச்சு. சரி தம்பி, ராமாயண மகாபாரதம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன், நீ இந்த ஏம ஆச்சாரம்லாம் பின்பற்றுவது உண்டான்னு கேட்டார். அப்படின்னா சாமின்னு கேட்டான். அதாவதுப்பா, காலையில் இத்தனை மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து முறையாக யோகம் பிராணாயாமம்லாம் செய்து கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடக்கூடிய பழக்கம் உனக்கு உண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் தலையை சொரிஞ்சுக்கிட்டு, இல்லைங்க சாமி, காலையில் எனக்கு வேலை நிறையா இருக்கும், எங்கள் வீட்டு வேலையும் என்னுடைய மனைவிக்கு உதவி செய்துட்டு இந்த படகுக்கரைக்கு வந்து சேர்ந்து அன்னைக்கு கூலி வேலையை பார்க்கவே சரியாக இருக்கும் சாமி. நான் அடடா, முக்கால்வாசி என்னுடைய வாழ்நாளை விரையம் பண்ணிட்டு இருக்கியப்பா அப்படின்னு சொன்னார். படகு நடு ஆற்றுக்கு வந்து சேர்ந்ததுங்க. கங்கை ஆற்றில் திடீர்னு வெள்ளப்பெருக்கு பெருக்கி வந்தது. படகு தடுமாற ஆரம்பிச்சது. இப்போ ரெண்டு படகுக்காரர் என்னென்னோ பண்ணி பார்த்தாரு, சமாளிக்க முடியல. படகு கவுந்துருமோங்கிற நிலைமைக்கு வந்துச்சு. இப்போ படகுக்காரர் ஒரே ஒரு கேள்வி சாமியை பார்த்து திருப்பி கேட்டார். சாமி, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியாதாப்பா, எனக்காச்சும் முக்கால்வாசி வாழ்க்கை போச்சு, உங்களுக்கு முழு வாழ்க்கை போக போகுது சாமின்னு சொல்லிட்டு படகுக்காரன் ஆற்றுக்குள்ளே குதித்து கரையேறிட்டான். இது வேடிக்கைக்காகவோ இல்லை பண்டிதர்களாகிய மற்றவர்களை புண்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட கதை இல்லை. படகுக்காரனுக்கு நீச்சல் தெரியும், படகுக்காரனுக்கு துடுப்பு போட தெரியும். பண்டிதருக்கு தான் படித்தது மட்டும்தான் தெரியும். உலக அறிவு என்பது ஒருவருக்கும் தேவைப்படுகின்றது. சரி, படகுக்காரன் இப்போ வாழ்நாள் முழுக்க அவனுக்கு படகு ஓட்ட தான் தெரியும், துடுப்பு போட தான் தெரியும், நீச்சல் அடிக்க தெரியும்னா வாழ்நாள் முழுக்க அவன் கங்கைக்கரையை மட்டும் நம்பி தன்னுடைய காலத்தை கழிக்க வேண்டியது தான். அவன் பண்டிதர் சபைக்கு வர முடியாது இல்லையா? அதே போல் படித்த பண்டிதர் எல்லா காலமும் கங்கையாற்றை கடந்து கொண்டிருப்பதே அவருடைய வேலையாகவும் இருக்க போவதில்லை. இப்போ இந்த கதையை நம்ம சொல்ல வந்த முறையில் பாருங்கள். பொத்தாமுதோ பார்க்குற போது மற்றவர்களை கிண்டல் செய்து போகின்ற, படித்த பண்டிதரை கிண்டல் செய்து போகின்ற ஒரு வெறும் கதையாக அது சொல்லப்படவில்லை. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் முழுதாக தெரிந்து கொண்ட ஒரு நபர் என்பவர் இல்லவே இல்லை என்பதுதான் அது. அதாவது கலைவாணி அன்னையாகிய சரஸ்வதி தேவி சொல்கிறாராம், கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடைந்தை ஓதுகிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. மகா சரஸ்வதி சகல வித்தைகளுக்கும் அதிபதியான தெய்வம் என்று நம்மால் வணங்கப்படக்கூடிய தெய்வம் அன்னை கலைவாணி சரஸ்வதி. புராணத்தில் அவளை பற்றி ஒரு கதை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அன்னை சரஸ்வதி சாட்சாத் ஆதிசக்தியுடைய அம்சம். அவள் ஆதிசக்தியினுடைய ஞான ஸ்வரூபம் என்று சொல்லுகிறார்கள். அவளுக்கும் சரஸ்வதி என்கின்ற ரூபம் கிட்டுகின்ற பொழுது அவள் தனது கல்வி கேள்விக்காக ஒரு குருநாதரை தேடுகிறாள். அவளுக்கு சகல கலைகளையும் கற்பித்து கொடுத்தவர் பரிமுக கடவுள், அதாவது குதிரை முக கடவுள் என்று சொல்லக்கூடிய ஹயக்ரீவர் என்று சொல்லுகிறார்கள். இது வைஷ்ணவத்தில் பிரசித்தமான ஒரு கதை. நல்லா கவனித்து பாருங்கங்க. கலைகள் சகலத்திற்கும் வித்தியைக்கும் ஞானத்திற்கும் அதிபதியாகிய ஒரு தெய்வம். அவள் ஒரு குருநாதரை தேடி சென்று அடைகிறாள். குருநாதருடைய அனுகிரகம் பெற்ற பிறகுதான் அவள் சகல உயிர்களுக்கும் ஞானத்தை தரக்கூடிய அந்த ஆற்றலை பெறுகிறாள் என்கின்றது. நீங்கள் ரொம்ப நுட்பமான விஷயங்க நம்முடைய சமய வழிபாடு. நீங்கள் இல்லைங்க, நாங்கள் இந்து சமயத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் நைஸாக இந்து சமயத்தை உள்ள வந்து சொருவீங்கன்னு நினச்சாலும் சரி, உலகம் முழுக்க எத்தனை கோடி மதங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடியது மகாயுகம். நீங்கள் உங்களுக்கும் அந்த மதத்திற்குமான தொடர்பை அல்லது நீங்கள் உங்களுக்கும் அந்த வழிபாட்டிற்குமான தொடர்பை உணர்ந்து கொண்டு, நான் போன பதிவில் சொன்ன மாதிரி மூளைக்கும் உடலுக்குமான மனதுக்கும் உடலுக்குமான போராட்டத்திலிருந்து வெளியே வந்தால் தான் உண்மைக்குள்ளே பிரவேசிக்க முடியும்னு சொன்னாங்க. இதுதான் பேசிக்குங்க, அடிப்படை. எங்கே வேணால் போங்க, இதுதான் இருக்கும். இது கொஞ்சம் வார்த்தை ஜாலமெல்லாம் வச்சு இப்படின்னு சொல்லி உங்களை குழப்பி விட்டு நீ இந்த மணிக்கு இருந்து இத்தனை மணிக்கு தியானம் பண்ணு, இதெல்லாம் சொன்னதான். ஏன்னா தவறுன்னு சொல்லலை. எந்த ஒரு பயிற்சி, எந்த ஒரு முயற்சி, எந்த ஒரு யோகம், எல்லாவற்றிற்குமே சில நடவடிக்கை கிரமங்கள் இருக்கின்றன. நேற்றைக்கு என்னுடைய மந்திரமலையில் நம்முடைய மந்திரமலையில் நம்முடைய அன்பு தம்பிகள் சில விஷயங்கள் கேட்டுக்கிட்டு வருவாங்க. எங்களுடைய குருநாதர்களாகிய ஸ்ரீ குரு சிவச்சந்திர சுவாமிஜி, ஸ்ரீ குருமாதா சகுந்தராதேவி இவர்கள் மூலமாக எங்களுடைய சகல ஜென்மத்திற்கும் தொடர்புடையவளாகிய அன்னை காமந்திகாதேவி, சகலருக்கும் தாயாகிய அந்த மகாசக்தி,
அவருடைய அனுக்கிரகத்தாலே எங்களுக்கு கிடைத்த பல விஷயங்களை கூடுமான வரைக்கும் தயக்கமில்லாமல் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதுக்காக நாங்கள் பெரிய குருநாதர், எங்களுக்கு பின்னாடி பெரிய சிஷ்ய பட்டாளம்லாம் இருக்கலாம்னு நினச்சிக்காதீங்க. அன்போடு கேட்குறவங்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். தொட்டனை தூரும் அனற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. வள்ளுவன் என்ன சொல்கிறான்? இறைக்க இறைக்கத்தான் மணற்கேணியிலே நீர் சுரந்து கொண்டே இருக்கும். கடற்கரை ஓரங்களில் அன்றைக்கெல்லாம் சென்னை மெரினா கடற்கரையிலலாம் நாங்கள் நடக்கிற போது கடற்கரையில் மணலில் தோண்டி தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. இப்போல்லாம் வாட்டர் பாட்டில் மாதிரிலாம் இப்போ கிடையாது. வெயிலில் தான் பெரும்பாலும் கூட்டு போவாங்க. பெரும்பாலும் இந்த பொங்கல் லீவில் தான் கொண்டு போய்ட்டு மெரினா கடற்கரையே காட்டுவாங்க. போகிற சமயங்களில் நல்லா நினச்சி பார்க்கலாம், கடல் நிறைய இருக்க தண்ணி அவ்வளோ தண்ணி இருக்கான உப்பு தண்ணிங்க. அங்கேருந்து ஒரு 30-40 அடி இடைவெளியில் அதே மணலில் தண்ணி தோண்டி கொடுத்தா அந்த தண்ணியில் உப்பு தன்மை இருக்காது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அந்த தண்ணியில் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் தண்ணி நிற்குங்க. நீங்கள் எடுக்க தான் அங்கே தண்ணி சுரந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் சொல்கிறார் வள்ளுவர், தொட்டனை தூரும் மணற்கேணி. தொட்டல் என்றால் எடுத்தல், தோடுதல் என்றால் எடுப்பது, வாருவது என்று அர்த்தம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. கற்றனை தூருனா ஸ்கூலுக்கு போய், காலேஜுக்கு போய், யூனிவர்சிட்டிக்கு போய், இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய எல்லாம் அந்த அப்ராட்லாம் போய் படிக்கிறது இல்லைங்க. படிப்பு எல்லாமே படிப்பு தான். ஒரு தொழிலாளரிடம் சென்று தொழிலை படித்துக்கொள்வதுடன் படிக்க தான் செய்கிறான். அப்படி கற்றுக்கொண்டே இருந்தாலும் கூட அறிவும் உயர்ந்து கொண்டே போகும் என்கிறது நமது சமுதாயம், நம்முடைய பண்பாடு. இப்படி பல துறைகளிலும் நமது பெரியவர்கள், முன்னோர்கள் அந்த வந்துட்டாங்க ஐயா. ஆனால் ஒன்றா முன்னோர்களை தூக்கிட்டு வந்துடுவானுங்க, உங்களுக்கு வேலையே கிடையாது. மாடர்ன் சயின்ஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. மாடர்ன் சயின்ஸில் என்ன சொல்லுது? நான் அதே தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த முன்னோர்கள் ஏதோ ஒரு இடத்துல தவறாக கூட இருக்கலாங்க. ஒரு புள்ளியை ஆரம்பித்து வச்சுருப்பாங்க. அந்த புள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெர்ஷன் மாறிட்டே வருது இல்லையா? 2.0 3.0 போகுது இல்லையா? ஒவ்வொரு ஜென்ரேஷன் வளர்கிற போது ஏதோ ஒரு தொடக்க புள்ளி இருக்கும். உலகத்தில் சொல்லக்கூடிய சகல விதமான கலைகளுக்கும் அறிவியல் துறைகளுக்கும் ஒரு தொடக்க புள்ளி இருக்கும். அதிலிருந்து சிறுக 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 அடுத்தடுத்து வந்த தலைமுறைகள் அதை விருத்தி செய்து கொண்டே வந்திருப்பார்கள். அப்படி பல பரீட்சைகளை, பரீட்சார்த்தமான முயற்சிகளை, சோதனைகளை செய்து பார்த்த ஒரு சமுதாயம் என்று இருக்கும் என்றால் அது மாறுதட்டி சொல்லலாம் இந்த பாரத சமுதாயம். குறிப்பாக இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அவரவர் பெருமையோடு சொல்லிக்கலாம், எங்களுடைய தமிழ் சமுதாயங்கன்னு சொல்லிக்கலாம். இல்லைங்க நாங்கள் இன்னும் அதை நல்லபடியாக நாங்கள் கொண்டு போனோம், எங்களுடைய கர்நாடக சமுதாயம்னு சொல்லிக்கலாம், எங்களுடைய ஆந்திர சமுதாயம்னு சொல்லிக்கலாம். இந்தியா முழுக்க எத்தனை சமுதாயம் இருக்குது, உலகம் முழுக்க எத்தனை சமுதாயம் இருக்குது, அத்தனை பேரும் ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கான ஒரு முக்கியத்துவமான இடம், அவர்களுக்கு மட்டுமே வாய்க்கக்கூடிய சிறப்பு என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கும். உலகம் முழுவதும் நம்முடைய சகோதரிகளாக கருதக்கூடிய உயர்ந்த மனப்பாங்கை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஆன்மீகத்துடைய உச்சபட்ச இலக்கு. நாங்கள் என்ன பண்ணுறோம் தெரியுமா? நமக்கு தெரிஞ்சு வச்சதை வச்சுக்கிட்டே நம்ம ரொம்ப ஓவராக ஆட்டம் போடுறோங்க. ஒரு படித்தவனை மதிப்பதிலோ, ஒரு தொழிலே சிறந்தவனை மதிப்பதிலோ, மற்ற துறைகளில் கலைகளில் வல்லவர்களை மதிப்பதிலோ நமக்கு ஒருபோதும் தயக்கம் கிடையாது. எப்பொழுது உங்களுடைய துறைகளின் மீதோ, உங்களுடைய கலைகளின் மீதோ, உங்கள் மதத்தின் மீதோ, மொழியின் மீதோ, இனத்தின் மீதோ, தேசத்தின் மீதோ, நிறத்தின் மீதோ, செல்வத்தின் மீதோ, அழகின் மீதோ, இளமையின் மீதோ உங்களுக்கு திமிர் வருகின்றதோ, உங்களுக்கு காற்றில் பறக்கும் தூசிக்கான மதிப்பை கூட உண்மையான ஆன்மீகவாதி கொடுக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சில பிள்ளைகள் நாங்கள் நடைமுறையிலே பார்க்குறோங்க. கோயிலுடைய அன்னையுடைய திருவுருளால் ஒரு குழந்தையை வளர்ப்பதை போன்று இந்த மந்திரகிரி மகாலிங்க மலை கோயில் 1989ஆம் ஆண்டு துவங்கி இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம் வரை அன்னையருளாலே அவள் துணையினாலே தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். உறுதுணையாக நிறைய மக்கள் வந்தார்கள், போனார்கள். சில பேரால் சமாளித்து நிற்க முடியலைங்க கோயிலில். ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அசௌகரியம் இருந்திருக்கலாம், அல்லது செயல்பட முடியாமல் அவருடைய வாழ்க்கை நெருக்கடி கொடுத்துருக்கலாம். நான் கோயில் மட்டும் சொல்லலை, இன்றைக்கி எத்தனை நிறுவனங்கள் இருக்குது, உங்களுடைய குடும்பங்கள் இருக்குது. ஆண்டாண்டு காலமாக நிலைத்து உறவுகளை சீரமைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏதேனும் ஒரு குடும்பத்தை எனக்கு காட்டுங்கள். ஆனால் நாம் தேவ சமுதாயத்தை தேடுகிறோம். இவ்வளோ வேடிக்கை இல்லையா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அன்னை பிதாவுக்கு அடுத்து குரு, குருவுக்கு அடுத்து தெய்வம் என்ற ஒரு நடைமுறை சொல்லிக் கொடுத்துருக்கிறோம். ஆனால் நாம் நமது தாய் தாய்ப்பனையும் முறையாக மதிச்சிருக்கமான்றது அவரவருடைய கணிப்புக்கே விட்டு விடுகிறேன். இல்லைங்க எங்கள் அப்பா கொஞ்சம் குடிகாரருங்க,
குடிச்சு வீணாக போனார். எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு காப்பாற்றினாங்க, அதனால் எங்கள் அம்மா தாங்க எனக்கு உயர்ந்த தெய்வம், எங்கள் அப்பனெல்லாம் நான் மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. எங்கள் அப்பா வந்து தாங்க வளர்த்தாரு, எங்கள் அம்மா சின்ன வயசில் இறந்துட்டாங்க, எங்களுக்காக எங்கள் அப்பா கல்யாணம் கூட பண்ணிக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாருங்கன்னு சொல்லிட்டு கண்கலங்கக்கூடிய எத்தனையோ குழந்தைகளை பார்க்கிறோம். தாயின் தகப்பனையும் கூட விபத்திலோ ஏதேனும் ஒரு வியாதிகளோ பறிகொடுத்து விட்டு உறவு ஜனங்களுடைய அனுசரணையில் ஆதரவில் வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அந்த உறவு ஜனங்களும் இல்லாமல் இறைவன் மட்டுமே துணை என்று யாரோ ஒருவரால் காப்பாற்றப்பட்டு, யாரோ ஒரு இயக்கத்தால், யாரோ ஒரு நல்ல உள்ளங்களால் காப்பாற்றப்பட்ட மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்திலே வலிமையாக இருப்பார்கள். சார், நான் இருந்த மாதிரி கஷ்டம், நான் வாழ்ந்த மாதிரி யாருமே வாழ்ந்துக்க மாட்டாங்க சார் சொல்லுவாங்க. ஒரு சின்ன குழந்தை கூட பேசுதுங்க, என்னுடைய இத்தனை வயசில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமான்னு ஒரு சின்ன பையன் ஒரு 4 வயசு வாண்டு 3 வயசு வாண்டுக்கிட்ட பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். சிரிப்பாக இருக்கும். நம்ம 2000க்கு பிறகு பிறந்த குழந்தைகளுடைய நடவடிக்கையெல்லாம் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி தான் இருக்குங்க. சில சமயம் எரிச்சல் மூட்டை தான் இருக்கும், பெரும்பாலும் ரசிக்கலாம். ஆன்மீகத்தை பேச வந்துட்டு என்னென்னோ சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இப்படி ஒவ்வொன்றிலுமே நுணுக்கமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் தான் பெரியவன் என்கின்ற ஆணவத்தை உதறி தள்ள வேண்டும் என்பதுதான். எல்லாருக்குமே ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கு இல்லையா? யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இது சாமானியமான வார்த்தை. அதுக்கு இன்னும் ஆணை பூனை, ஆணை என்பது பசு எண்ணெய், பூனை என்பது இழுப்பை எண்ணெய், எள்ளெண்ணெய், இப்படியெல்லாம் அவங்க கணக்கெடுத்துக்கலாம். மிருக கொழுப்பிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு எண்ணெய் பதார்த்தம். அதை விட அது ஒரு வசதிக்காக இருந்துச்சுன்னா தாவர கொழுப்பிலிருந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெய்க்கு ஒரு காலம் வரும் என்று சொல்லுது. இப்போ ஆணை என்பது இப்போ மிருகத்தில் யானை, மிருகத்தில் பூனை அப்படி எடுத்துக்கிட்டாலும் ஏதோ ஒரு கருத்துக்குள்ளே வந்துட முடியுது. ஆனால் காலம் ஒன்று வரும் என்கின்ற நம்பிக்கை இங்கே கொண்டு வரப்படுகிறது. நல்லா நினச்சிக்கங்க. பெரிய அறிவாளி, திறமைசாலி, பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கூட சரி, அவங்களுடைய பெருமையோ திறமையோ அறிவோ வளர்ச்சியோ அழகோ செல்வாக்கோ இந்த உலகத்தில் வெளிப்படுவதற்கும் அது மற்றவர்களால் மதிக்கப்படுவதற்குமான ஒரு காலம் நமக்கு தேவைப்படுகிறது. உலகத்துடைய சமயங்களாக இருக்கட்டும், உலகத்துடைய துறைகளாக இருக்கட்டும், கலைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருந்திருக்குங்க. உலகத்தின் ஆதிமொழி தமிழ் என்று தமிழர்கள் மார்த்தட்டி கொள்கிறோம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் மேலே போங்க. இன்றைக்கி ஒரு தமிழர்கள்ட்ட ஒரு வினோதமான பழக்கம் இருக்குது. வடமொழின்னு ஒரு மொழி கிடையாது. நான் ரொம்ப வெறுக்கிறேங்க இந்த மாதிரி வாக்கியங்கள். வெறும் பிரிவு, வெறும் பிளவு. நல்லா நினச்சிக்கங்க. எனக்கு தெரிந்த ஒரு விளக்கம் சொல்லுகிறேன். தமிழ் உலகின் முதல் மொழி. தமிழனாக நானும் ஒரு பெருமையோடு ஒப்புக்கொள்வேன். நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் நல்ல ஒரு தமிழனாக பிறந்திருந்தால், நல்ல ஒரு தமிழனாக வாழ்ந்திருந்தால், நல்ல தமிழர் தாய் தகப்பனால் வளர்க்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் உங்கள் தமிழை நீங்கள் சரியாக உச்சரிக்கவோ பேச முடியும். இன்னொரு காலகட்டம் இருக்குங்க, நல்ல தமிழனாக நல்ல தமிழர்களால் வளர்க்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த தமிழ் மண்ணை சாராது வேறு எங்கோ ஒரு நாட்டில் போய் பறந்து வளர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் கொஞ்சம் தகராறு தான். தமிழ்நாட்டு மக்களே சரியாக தமிழ் பேசுகிறது இல்லை, அப்புறம் எங்கள் கணக்கு. ஆனால் புரிஞ்சுக்கங்க, தமிழை பேசுகின்ற பொழுது சில ஒளி குறிப்புகளை உள்வாங்கி சரியாக உச்சரிப்பதற்கு நம்ம அவர்களுக்கு தெரிவதில்லை. தமிழில் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, அவ்வளோதான் இல்லையா? இதனுடைய கலப்பணமாகிய உயிர்மெய் எழுத்து, சிறப்பு எழுத்தாகிய ஆயுத எழுத்து இருக்குது. இதை எத்தனை பேருங்க சரியாக சொல்கிறீங்க? பேச்சு வழக்கில் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும். கல், கம்பீரம், கங்கை, கனிவு, இதை எழுத சொன்னால் எப்படி எழுதுவோம்? இப்போ நம்மக்கிட்ட கொடுத்துருக்கூடிய எழுத்து வடிவங்களில் அந்த காங்கிற ஒரு அக்ஷரத்தை, ஒரு எழுத்தை மட்டும் போட்டு எழுதுவோம். ஆனால் படிக்கின்ற போது சரியான தமிழனாக, தமிழை தெரிந்தவனாக இருந்தால் கல்லை, கனிவை, கம்பீரத்தை, கங்கையை சரியாக உச்சரிப்பான். நான் உச்சரிக்கிறது புரியுதா உங்களுக்கு? சமஸ்கிருதமோ அல்லது மற்ற தமிழோடு ஒட்டிய மற்ற மொழிகளில் தனித்தனி எழுத்துக்களை சிறப்பாக சேர்த்திருக்கிறார்கள். கிருதம் என்றால் எழுதப்படுவது. இப்போ இங்கிலீஷில் ஸ்கிரைப்னு சொல்கிறோம் இல்லையா? நல்லா தெரிஞ்சுங்க, தமிழும் சமஸ்கிருதமும் அல்லது தமிழும் வடமொழியும், சமஸ்கிருதங்கிறதே விட்டுருங்க. சமஸ்கிருதம் சொன்னாலே எங்களுக்கு கசக்குதுங்க. அது செத்த மொழி. செத்த மொழியோ
மற்றவர்களுக்கு வித்த மொழியோ என்னமோ போயிட்டு விடும். நல்லா நினச்சி பாருங்கள், இந்த 2 மொழியோட தாக்கம் இல்லாத ஏதாவது ஒரு மொழியை எனக்கு தெரிஞ்சு கிடையாது. பொதுவாக நம்ம உலகத்துடைய சிறந்த மொழின்னு ஒத்துக்கிறோம் இல்லையா? அதாவது உலகத்துடைய மிகப்பெரிய தொடர்பு மொழி இருக்கக்கூடிய ஆங்கிலத்துடைய அடிப்படையில் நம்ம தமிழும் சமஸ்கிருதம் இருக்குங்க, வடமொழி இருக்குங்க. நிறைய வார்த்தைகளை சாமானியமான தமிழ் தெரிஞ்ச சாமானியமான வடமொழி அறிவு இருக்கக்கூடிய சாமானியமான ஒரு இந்தியனால் சொல்ல முடியும். என்னையா அங்கே பெரிய இங்கிலீஷு அப்படின்ட்டு. நான் இங்கிலீஷையும் மட்டம் தட்டி சொல்லலை. நம்மளுக்கு இங்கிலீஷில் ஒரே ஆள் தெரிஞ்ச ஒரு மதிப்பு தானே. பழைய படத்து ஹீரோக்கெல்லாம் இங்கிலீஷில் பேசி தான் அப்படியே எல்லாரையும் அது வியப்படைய வைப்பார்கள். நல்லா புரிஞ்சுங்க, எழுத்துக்களை சரியாக உச்சரிப்பதற்கு, அவற்றின் ஒலி குறிப்புகளை சரியாக உருவாக்கி கொள்வதற்கு, நீங்கள் பிரயோகம் செய்வதற்கு அந்த ஒலி குறிப்புகளுக்கு வரி வடிவங்கள் சிறப்பாக தோண்டி இருக்கின்றன. சமஸ்கிருதம் சரியாக முறையாக சமைக்கப்பட்ட மொழி. எல்லாத்துக்குமே ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் இருக்கணும் இல்லையா? இப்போ இதை பற்றி சமஸ்கிருதம், நான் பெரிய சமஸ்கிருத பண்டிதன், தமிழ் முற்றும் வாய்ந்த புலமை பெற்ற ஒரு அறிஞன்லாம் சொல்லலை. ஆனால் எங்களுக்கு தெரிந்த ஒரு அறிவிலும் கொண்டு சொல்லுகிறோம். முதலில் உங்கள் அறிவு விரிவடைய வேண்டுமென்றால் நீங்கள் எப்படி ஆணவத்தை தூக்கி தொலைத்து விட வேண்டுமோ அதுபோல் மற்றவற்றை சிறுமியாக கருதக்கூடிய அறியாமையும் விட்டுவிட வேண்டும். சமய ஏமனங்களில் மந்திரமலை வேறுபட்டிருக்கு என்று சொன்னாலும் கொஞ்சம் மறு வச்சுக்கிட்டு வருவோம். நல்லா தெரிஞ்சுங்க, பேஸ் ஒன்று தான். தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது நியதி. தூய்மைனா நமக்கு என்ன? வெயில் அழுக்கு படர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு தூய்மைன்னா என்ன? அவன் தன் உடலை குளித்தோ அல்லது வேறு ஏதாவது துணிகளை கொண்டு துடைத்தோ சுத்தம் செய்து கொள்வது தூய்மை. இஸ்லாமில் தொழுகைக்கு முன்பாக அவர்கள் மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமா? ஒழுவு செய்வது என்று சொல்வார்கள். நான் சரியான உச்சரிப்பா தெரியல, ஒழுவு அல்லது ஒழுவு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன? கை கால்களை முறையாக சுத்தம் செய்து கொள்வது. முழங்கைகள் வரைக்கும் நீரினால் கழுவிக் கொள்வார்கள். கட்டைக்கால்களை தாண்டி கால்களை கழுவிக் கொள்கிறார்கள். முகத்தை கழுவிக் கொள்கிறார்கள். காது மடல்களை முதற்கொண்டு துடைக்கிறார்கள். கழுத்துக்களை துடைத்துக் கொள்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் இறைவன் திருமுன்பாக அந்த காபா இருக்கக்கூடிய திசையை நோக்கி அவர்கள் தொடங்குகிறார்கள். நம்ம சமயத்தில் அப்படி தாங்க இருந்தது. கோயில் குளம் போலியான்னு அன்னைக்கு கேட்பாங்க. கோவில் குளம் என்ன அர்த்தம்? கோவில் இருந்தால் குளம் இருக்கணும். பார்த்தீங்களா எங்கள் தமிழருடைய முறையை? பார்த்தீங்களா, தமிழர் மட்டும் இல்லைங்க, ஹிந்துவாக வாழ்ந்த எல்லார்களுமே நீர்நிலைகளையும் வழிபாட்டு தலங்களையும் மிகவும் நேசித்திருக்கிறார்கள். இது இரண்டையும் ஒன்றாக வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக நீர்நிலைகள் வழிபாட்டு தலங்களோடு சேர்ந்து மரங்கள் இருந்திருக்கின்றன. ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு மரம், அல்லது இந்த பகுதியில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு மரம், அல்லது ஒரு பகுதியில் மிகவும் அரிதாக கிடைக்க சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு மரம், அல்லது அந்த வழிபாடு தெய்வத்துடைய உத்தரவினால் சாட்சிப்படுத்தப்பட்ட ஒரு மரம், அல்லது அந்த பகுதியில் அந்த மரத்தாலே துன்பம் தீர்க்கப்பட்ட கதைகள், இதையெல்லாம் கொண்டு ஒரு ஸ்தல விருட்சம், ஒரு மரம் என்பது இருக்கின்றது. நல்லா கவனித்து பாருங்கள். குளங்களுக்கு சென்று கை கால்களை கழுவிக்கொண்டோ அல்லது புனித நீராடி விட்டோ தான் அவர்கள் கோயிலுக்குள்ள நுழைவார்கள். தெய்வத்தை வணங்கியதோடு சேர்ந்து மரத்தையும் வழிபடுவார்கள். அடிப்படை ஒன்றா இருக்கிறது உங்களுக்கு புரியலையா? இறைவனை வணங்குவதற்கு தூய்மை என்பது முதலாம் படியாக இருக்கின்றது. உடல் சுத்தம், புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையினார் காணப்படும் என்கிறது வள்ளுவம். அது என்ன புறந்தூய்மை நீரானமையும்? சார், திருக்குறள்லாம் ஸ்கூல்லேயே நாங்கள் சாய்ஸில் விட்டோம். 2 மார்க்கு கொஸ்டினுக்கு எங்கே போட்டு சாவடிக்கிறீங்க? 10 திருக்குறளை எல்லா கிளாஸ்லையும் வச்சுருக்கீங்க. தமிழ் பாடப்போக்கில் மனப்பாடம் பண்ணுற மாதிரியா இருக்குது அப்படின்னு ரசிக்கும் விதத்தில் சொல்லி இப்போ தரப்பட்டு இருந்தால் உங்களுடைய மொழி அவ்வளவு இனிப்பாக உவப்பாக இருக்கும். உங்களுக்கு புறந்தூய்மை நீரானயம், புறந்தூய்மைனா வேற ஒன்றும் இல்லை. வெளியில் நீங்கள் நார்மலாக கண்ணில் பார்க்கக்கூடிய விஷயம், உங்கள் உடம்பு, நீங்கள் வச்சுருக்க பைக்கு, உங்களுடைய பொருள், உங்களோட வீட்டில் இருக்க பாத்திரம் பண்டம் எல்லாமே கழுவி சுத்தமாக வச்சாதாங்க நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. காலையில் எழுந்திரிச்சு மூஞ்சி கழுவ வெளியே போவீங்களா நீங்கள்? பொம்பளை பிள்ளைகளை கேட்கவே வேண்டாம். சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் முகத்துக்கு இருக்குது. அது அவங்களுடைய இயல்பு, அது அவங்களுடைய அழகு, அது அவங்களுடைய, அதை நம்ம ரசிக்கணும். ரசிக்கணும்னு சொன்னால் தப்பா இல்லை, ஐயா அந்த ஆள் வேறு மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு கிடையாது.
நம்ம வீட்டு குழந்தைகள் சுத்தமாக அழகாக இருக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அப்படி தான் அடுத்த வீட்டு பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க அப்படி தான். மூஞ்சில் இந்த தூக்க கலக்கத்தோட கோட்டுவாய் ஒடிய எச்சில் ஒழுக போய் நின்னா யாராவது வீட்டில் இருக்க அம்மா அப்பாவை உதைக்க மாட்டாங்களா? அப்படி உங்களுடைய அழகு, உங்களுடைய மொழியின் அழகு உங்களுக்கு புரியணும். அப்போ புறந்தூய்மையை தருவதற்கு முதலில் தேவைப்படுவது தண்ணீர். நீரின்றி அமையாத உலகு இல்லையா? அந்த புறந்தூய்மை உலகத்தில் நீங்கள் வெளியில் பார்க்கக்கூடிய எல்லா விஷயம், உங்கள் வண்டியை கூட ஆயுத பூஜையான கழுவுறீங்க, வண்டியில் சர்வீஸ் ஸ்டேஷனில் விட்டு கழுவி கொடுக்குறீங்க, அப்போ தான் வண்டி பல பலன்னு பார்க்க நல்லா இருக்குது. அப்போ வெளியில் பார்க்கக்கூடிய தூய்மை சுத்தம் என்பதற்கு நீர் ஒரு இன்றியமையாத தேவையாக எப்படி இருக்கின்றதோ அப்படி உங்களுடைய உள்ளத்திற்கு அகத்திற்கு எது தூய்மை தருகின்றது என்றால் வாய்மை தூய்மையை தருகிறது. அது என்னங்க வாய்மை? வாய்மைனா ஒரு பொருளில் அதற்கு உண்மை என்று பொருள். அப்போ வாய்மைக்கு நிறைய பொருள் இருக்கா? ஆமாம், நிறைய பொருள் இருக்கு. சமஸ்கிருதத்தில் சத்தியம் என்று சொல்லுவார்கள். சத்தியம் வாய்மையெல்லாம் வேற வேறங்க அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுங்க. ஒரு வார்த்தை இந்த தமிழிலோ வடமொழியிலோ ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு பொருள்தான் இருக்கின்றது என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் நிச்சயமாக அறிவாளி இல்லை. ஆன்மீகம் அது வேறு கணக்கு. உங்கள் வாழ்க்கையினுடைய வெவ்வேறு பரிணாமங்களுடைய புதிய பிம்பம் அது. நம்ம அனைவருக்குமே அந்த உலகத்தை பார்ப்பதற்கு ஆசை இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு கதை தான். நரகத்துடைய மார்க்கெட்டிங்க்கும் சொர்க்கத்துடைய மார்க்கெட்டிங்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நரகத்துடைய மார்க்கெட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாங்க, நரகத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி? ஆசைப்பட்டதை எல்லாம் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆசைப்பட்ட எதை வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் அனுபவிச்சுக்கலாம். ஆசைப்பட்ட எதை வேணாலும் யார்கிட்ட இருந்தாலும் எப்படி வேணாலும் அபகரிச்சுக்கலாம். இதான் நரகத்துடைய மார்க்கெட்டிங் யுக்தி. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி வர்ற சினிமாக்களுடைய அதீதமான வன்முறை காட்சிகள், அதீதமான ஆபாச காட்சிகள், இன்டர்நெட்டில் பார்க்க எளிமையாக மலினமாக கிடைக்கக்கூடிய சகலவிதமான ஆபாசமான விஷயங்கள். நாங்கள் பகுத்தறிவு சிந்தனையாளர்கள், சுதந்திர மனப்பாங்கு உள்ளவர்கள், நாங்கள் எல்லாம் புதிய உலகத்துடைய புதிய பறவைகள், பட்டாம்பூச்சிகள், நொட்டாம்பூச்சிகள் சொல்லிக்கொண்டு சுற்றி கொள்ளக்கூடிய எல்லா முட்டாள்களுக்கும் சொல்லுங்கள், நல்லா நினச்சிக்கங்க. வெகு சீக்கிரத்தில் உங்களை நகரத்தை கொண்டு சென்று விட்டோம். காலம் பொல்லாததாக இருக்கிறது அப்படின்னு பைபிள் வச்சிருக்கிறாங்கல்ல, இருக்கக்கூடிய காலம். எல்லா சமயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சொன்னால் தான் நீங்கள் ஒத்துவீங்களான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது கடமை, சொல்லுவோம். முதல்ல என்ன சொன்னோம்? ஆணவம் தூக்கி ஏறப்பட வேண்டிய விஷயம். ஒரு வீடை சுத்தப்படுத்தணும்னா முதல்ல வீட்டில் இருக்க தேவையில்லாத குப்பையை வெளியே தூக்கி போடணும். அப்படிதான் உங்கள் மனம் தெளிவடைய வேண்டுமென்றால் உங்கள் மனத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை தூக்கி எறிய வேண்டும். இரண்டாவது, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி போட முடியாதுங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும். அம்மா ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கி வச்சுருப்பாங்க சமைக்கலாமா, எத்தனை நாளாமல் இது கிடக்கு, யூஸ் பண்ணாத எதுக்கு வச்சுருக்கேன்னு நம்ம அம்மாட்ட போய் சண்டை போகிறோம். அம்மா சொல்லுவாங்க, டேய் இதை பற்றி உனக்கு தெரியாது, அது எப்போ யூஸ் பண்ண எனக்கு தெரியும், வைடான்னு சொல்லுவாங்க. அப்போ அவசியம் உள்ளது அவசியம் இல்லாது என்பது யார் அதில் நிபுணத்துவம் பெற்றவர்களோ அவர்களுக்கு தான் தெரியும். அப்போ எதை வைத்து கொள்ள வேண்டும்? நம்ம என்ன தெரியுமா நினச்சிட்ருக்கோம்? நமக்கு ஒரு பொருளை பற்றி தெரியவில்லை, ஒரு பொருளுடைய பயன்பாடு தெரியவில்லை என்பதற்காக நமக்கு தேவையில்லை என்று தோன்றுகிறது. ஆனால் சமயக்கட்டிலையோ அல்லது இந்த வீட்டையே பராமரிக்கக்கூடிய ஒருத்தருக்காக தான் தெரியும் எந்த பொருள் எதுக்கு எப்போ தேவைப்படும்ன்ட்டு. அதை ஒருபோதும் தூக்கி வீசிட மாட்டோம். இன்றைக்கி நம்முடைய சமயங்களில், அது கிறிஸ்தவமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், எல்லா மதத்திலையுமே சொல்கிறேன், நாங்கள் பகுத்தறிவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், உங்களுடைய சடங்குகள் வீணானவை, உங்களுடைய செயல்பாடுகள் முட்டாள்தனம், இவை மூட நம்பிக்கை, பழைய வழக்கங்கள் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறவங்களால தயவு செஞ்சு அவசரப்பட்டு தூக்கி போட்டுறாதீங்க. தங்கம் கூட சரியாக பராமரிக்கணும்னா காலப்போக்கில் கருப்பேறிடுங்க. சுத்தம் செய்து பார்த்தால்தான் அது தங்கமா குப்பையான்னு புரியும். இன்னைக்கு அறிவாளிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கும்பலின் காரணமாக எத்தனையோ குடும்பங்களுடைய நல்ல வழக்கங்கள் காணாமல் போய்விட்டன. ஆணவம் விலக வேண்டும். சத்தியம், உண்மை, தன்னுடைய சத்ஸ்வரூபத்தை, தத்ரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்டப்பட வேண்டும்.
என்னுடைய குழந்தைக்கு நான் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம், நான் அவனுக்கு உயர்ந்த ஒரு கல்லூரியிலையோ யூனிவர்சிட்டிலையோ நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டேன், இல்லை ஒரு தொழில் அமைச்சு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு பெற்றோர்கள் மனநிறைவு அடைந்து விட்டால் அது முழுமையான வளர்ச்சியே கிடையாது. நீங்கள் எத்தனையோ குழந்தைகளை பார்க்குறோமே, தடம் மாறி வாழ்க்கையில் புரண்டு போகிறார்கள். எந்த செல்வம் நம்முடைய குழந்தைகளை காப்பாற்ற நினைக்கிறோமோ அந்த செல்வம் இந்த குழந்தைகளை பாழாக்கி விட்டது. எந்த கல்வி என்பது குழந்தைகளை காப்பாற்ற நினைக்கிறோமோ அது பெற்றவர்களையும் குழந்தைகளையும் பிரித்து வேறு வேறு திசைகளில் வேறு வேறு கண்டங்களிலே வீசி இருந்து விட்டது. நல்லா படிச்சுட்டு யூஎஸில் செட்டிலான பிள்ளையால் தன் தாய் தகப்பனின் மரணத்தை கூட சந்தித்துக்க முடியவில்லை. மக்களே, எது உதவுகிறது உங்களுக்கு? எதை வைத்துக் கொள்ள வேண்டும், எதை விளக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள், எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் வீட்டை சுத்தமாக்க வேண்டும், உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய எல்லாவற்றையும் தூக்கி எறிகிறீர்கள். எதை தூக்கி எறியக்கூடாதோ அதையும் சேர்த்து தான் தூக்கி எறிகிறீர்கள். அதனால் உங்களிடம் அடுத்து விலக வேண்டியது அறியாமை. மந்திரகிரி மகாயுக மலைக்கோயில் காலை காமந்திகாதி வீடு திருவுருளாலே நம்மளான முயற்சி. கோயிலை பற்றி சொல்லுங்கள், அந்த கோயிலில் ஏதாவது பரிகாரம் பண்ணாங்களே சரியாகவும் சொல்லுவீங்கன்னு பார்த்தா மற்ற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இது மாதிரி எவ்வளோ கதைகள் நாங்கள் கேட்டு போவோம் அப்படின்னு அழுத்து கொள்ளக்கூடிய மக்களுக்கும் நான் பொறுமையோடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பேசிக்கெல்லாம் தெரியாமல் நீங்கள் இந்த சமயம் இல்லை எந்த சமயத்தையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போதான் மந்திரகிரி மகாயுக மலை கோயிலுங்கிறது என்ன, அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் யார், எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுமா? காலத்தை கடந்து நிற்கக்கூடிய இந்த மந்திரகிரி மகாயுக மலை கோயிலுடைய சிறப்புகள் என்ன, எங்களுடைய காலத்திற்கு பிறகும் இனி வரக்கூடிய அன்பர்கள் பக்தர்கள், எங்களுடைய அன்பு குழந்தைகள், தம்பிகள், தங்கைகள், ஜாதி சமய வேறுபாடுலாம் அனைவரும் அனுபவித்து பெற வேண்டிய அந்த ஆன்மீக பெரும் பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்க வேண்டாமா? இதுக்கு மந்திரமலையில் யாரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, மந்திரகிரி மகாயுக மலை கோயிலில் இவ்வளவு போராட்டங்கள் நடுவில் அன்னை காமந்திகாதேவி எப்படியாக திருவருள் புரிந்து கொண்டிருக்காங்க புரிய வேண்டாமா? இந்த பேசிக்கை தெரிஞ்சுங்க. கோயிலுக்குள்ளே போகணுன்னா குறைஞ்சபட்சம் கை கால் கழுவி மூஞ்சி கழுவி சுத்தம் பண்ணிட்டு போகணும்னு தெரியுதா? இன்றைக்கி நிறைய பேர் அதுவே தெரியலங்க. செருப்பு காலோட சாமிக்கு சலாம் போடுற புத்தி என்னைக்கு இந்து மக்களுக்கு வந்துருச்சோ, தொழுகை நேரத்தை மறந்துட்டு சினிமாவுக்கு போகலான்னு ஏதாவது ஒரு இஸ்லாமியன் எப்போ கருத ஆரம்பிச்சிட்டானோ, பைபிளாவது ஒன்றாவது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சாவது ஒன்றாவது, அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டானோ, அன்றைக்கு அவர்கள் சொந்த ஆன்மீக வாழ்க்கையிலிருந்து தடம் புரண்டு விட்டார்கள் அர்த்தம். நான் வேறு வழியில் நாங்கள் ஆன்மீகத்தை கடை அல்ல முடியாது. சொந்த வழக்கங்களை, சொந்த பண்பாடுகளை, சொந்த கலாச்சாரங்களை, சொந்த ஒழுக்கங்களை சரியாக பராமரியுங்கள், பிறகு மதத்திற்கு வாருங்கள். இவையெல்லாம் பேசிக்கான தகுதிகள். அது வளர்த்துக்காம கொஞ்சம் கூட உங்களால் மேலேயோ கீழேயோ வர முடியாது. ஓம் காளி, ஜெய் காளி. மீண்டும் அடுத்த பதிவில் இந்த காட்சிகளின் வார்த்தைகளின் ஊடாக மந்திரகிரி மகாயுக மலை கோயிலுடைய காட்சிகளையும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஓம் காளி.